மகாதேவா, பஞ்சபூதத்தையும் அடக்கி ஆளும் ஈசனே போற்றி போற்றி. தென்னாட்டுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. என்னாச்சு ராணி? தண்ணி குடிங்கம்மா. இல்ல வேண்டாம். சித்தார்த், நீ சொன்னப்ப கூட அப்படி தெரியலப்பா. ஆனா இப்ப அவங்க வாசிக்கிறத கேட்கும்போது வாழ்நாள் பூரா இந்த இசையை கேட்கணும் போல இருக்குப்பா. ஆமா தாத்தா, இதெல்லாம் ஒரு குடுப்பன. உஷாரா இருங்க, உஷாரா இருங்க. இந்த வாட்டி விட்டுறவே கூடாது. பொம்மி உள்ள வந்துட்டு இருக்கா. நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஹலோ. அம்மா, அந்த புகை போன உடனே ராணி காலி ஆயிடுவான்னு சொன்னீங்க. இப்ப வரைக்கும் அவன் நல்லா இருக்காளே. அதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும் தமன்னா. பொறுமையா பாத்துக்கிட்டு இரு தமன்னா. இந்த இடத்தை தாண்டி உள்ள அவ வரவே முடியாது. இங்கதான் அந்த திசைக்கட்டு இருக்கு. அது எப்படி அவ தாண்டான்னு நானும் பாக்குறேன். வணக்கம். ஏன் அங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வாங்க. தமன்னா, ஏன் இது நடக்கல? அவளால உள்ள நுழையவே முடியாதுன்னு சொன்னீங்களே. இப்ப எப்படி இவ்ளோ ஈஸியா நாதஸ்வரத்தை வாசிச்சுக்கிட்டு அவ பாட்டுக்கு உள்ள வரா? நீங்க பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இல்ல தமன்னா, இது நாங்களே எதிர்பார்க்காத விஷயம். இதுக்கு முன்னாடி வந்தவ எப்படி தீ தம்பனம் செஞ்சு தன்வசமா ஆக்குனாலோ அதே மாதிரி இவ காத்த தம்பனம் செஞ்சு தன்வசமா ஆக்கி வச்சிருக்கா. ஐயோ, திரும்ப திரும்ப தோத்து போறதுக்கு எனக்கே அசிங்கமா இருக்கு. என்னால இந்த அசிங்கத்தை தாங்கிக்கவே முடியல. இப்ப என்ன பண்றது? கவலைப்படாத தமன்னா, இந்த தசைக்கட்டை தாண்டி உள்ள போயிட்டா கூட கடைசியில அந்த பொம்மி என்ன ஆக போறான்னு மட்டும் பாரு.
தண்ணி குடிங்கம்மா. மா ஆ? என்னம்மா நீங்க ஏற்பாடு பண்ண அந்த பொம்பளை சொதப்பிட்டு இருக்கா? இப்போ வரைக்கும் அவ அந்த தண்ணிய ராணிக்கு கொடுக்கவே இல்லை. பாத்துக்கலாம்டா, அவ தண்ணி குடிக்க வைக்காம விட மாட்டா. என்ன இதுல பொம்மையாவே தெரியல, உண்ணாமலை நாச்சியராவே தெரியறாளே, எப்படி இது? மாமோய், பூஜை செய்ய வந்தவளே ராணிக்கு யமனா மாறிட்டா. நாதஸ்வரத்தை வாயில வச்சுக்கிட்டே ராணிக்கு செய்கை காட்டுறா பாருங்க. ம். உண்மையிலேயே அந்த நாச்சி இவ்ளோ லூசா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. என்னது இது? உண்ணாமலை நாச்சியாரா பொம்பி தானே வந்திருக்கா? அந்த தண்ணியில பாய்சன் கலந்துருக்கிறது பொம்மிக்கு தெரியாதானே? அவளே அதை குடிக்க சொல்றா, இவளும் வாங்கி குடிக்கிறா. உண்மையிலேயே வந்திருக்கிறது பொம்மி தானா? ஒன்னும் புரியலையே. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். என்ன உண்ணாமலை நாச்சியார்னு சொல்வாங்க. ஆமாமா, உங்களுக்கு லேடி பேக் பைப்பர்னு ஒரு பேர் இருக்குன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். ஆமாம்மா, உண்மையிலேயே அந்த நாதத்துக்கு தலைவன் ஈசன்னு சொல்லுவாங்க. அந்த ஈசனையே உங்க இசையால உருக வச்சிட்டீங்களேம்மா. நாங்க அப்படியே மெய் மறந்து நின்னுட்டோம்மா. சரி, நேரம் ஆயிடுச்சு, நம்ம பூஜை ஆரம்பிச்சிடலாங்களா? ஆரம்பிச்சிடலாமா? சரிங்க சாமி. இப்ப இங்க நடக்க போற பூஜை பஞ்சபூதங்கள்ல இருக்க காத்துக்கான பூஜை. இந்த இசை காத்தாவும் இசையாவும் அண்ட சராசரம் முழுக்க பரவி நின்று இருக்கு. அதனால நான் இப்ப இந்த இசை கலந்த இந்த காத்தையே வாயுலிங்கத்துக்கு படையலா வைக்க போறேன். நான் வணங்குற வாயு லிங்கத்தோட இந்த 16 லிங்கத்தையும் சேர்த்து நாதஸ்வர இசையாலேயே இந்த பூஜையை நடத்த போறேன். அது எப்படிமா சாத்தியம்? முதல்ல அத சொல்லுங்க. நான் வாசிக்கிற இசையை கேட்டு அத மனசுக்குள்ள உள்வாங்கிக்கிட்டு இந்த வீட்டு பெண்கள், இங்க வந்திருக்க பெண்களும் சேர்ந்து இந்த பூஜையை செஞ்சு முடிப்பாங்க. ஏம்மா, நீ என்ன சொல்ல வர? இது எப்படி சாத்தியம்னே எங்களுக்கு புரியலையேம்மா. ஏன்னா இந்த பூஜையை நல்லா செய்ய தெரிஞ்சவங்களே சிரமப்படுவாங்கன்னு சாமி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்போது நீங்க வாயால எதுவுமே சொல்லி கொடுக்காம நீங்க வாசிக்கிற நாதஸ்வர இசைய புரிஞ்சுக்கிட்டு அவங்க எப்படிமா பண்ணுவாங்க? இங்க பாருங்க தாத்தா, நான் என் வாயால சொன்னா உங்களுக்கு புரியாது, என் இசையால உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இங்க நடக்கிற அத்தனையும் நீங்க எல்லாரும் பார்த்து கண்டிப்பா சந்தோஷப்பட தான் போறீங்க. சாமி, ஆரம்பிச்சிடலாங்களா? ஆரம்பிச்சிடலாமா? பஞ்சபூதத்துல ஒன்னான வாயு பூதத்தோட ஆசீர்வாதம் உனக்கும் உன்னோட வயித்துல இருக்க குழந்தைக்கும் கிடைக்க இதுதான் வாய்ப்பு. அதனால இந்த பூஜைய இசையை வச்சே நான் செய்ய போறேன். இது சாதாரண ஒரு இசை இல்ல. இந்த இடத்துல ரொம்ப பெரிய ஒரு ஒயிட் மேஜிக்கையே இந்த இசை பண்ண போகுது.
வீட்டு பெண்களோட சேர்ந்து நீங்களும் இந்த பூஜையை பண்ண போறீங்க. பயப்பட வேண்டாம். நான் வாசிக்க போற இந்த இசை காத்தா கலந்து உங்க காதுக்குள்ள வந்து உங்களை வழி நடத்தி பூஜை செய்ய வைக்கும். சரியா? சித்தார்த், என்னமோ இவங்க சொல்றாங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குப்பா. தாத்தா, நான் தான் சொன்னேன்ல, அவங்க வாசிச்சாங்கன்னா மகுடிக்கு கட்டுப்பட்ட நாகப்பாம்பு மாதிரி சுத்தி இருக்கிற எல்லாரும் மாறிடுவாங்க. அவங்க சாதாரண ஆள் இல்ல தாத்தா. ஆமா மாமா, அவங்க வாசிக்கிற இசையில ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. மனசுக்குள்ள என்னமோ பண்ணுது மாமா. நானும் வசியப்பட்டு கொஞ்ச நேரம் மெய் மறந்து போயிட்டேன். பின்றீங்களே, ராய்க்கு வந்ததெல்லாம் அள்ளி விடுறீங்க. ஆமா தாத்தா, அத கேட்டதுமே எனக்குள்ளாரியே ஏதோ பண்ணுச்சு. என்னம்மா நீயும் இப்படி சொல்ற? தாத்தா, உங்களுக்கு இன்னும் சந்தேகம் தீரலன்னு நினைக்கிறேன். இந்த பூஜை நல்லபடியா நடக்குமா இல்லையான்னு உங்க கண்ணு முன்னாலேயே நான் இப்போ ஒரு விஷயத்தை செஞ்சு நிரூபிக்க போறேன். இந்த பூஜையில இருக்க 16 லிங்கத்துக்கு பக்கத்துலயும் மலராத புஷ்பத்தை வைக்க போறேன். நான் வாசிக்கிறத கேட்டு இவங்க எல்லாரும் பூஜையை சரியா செஞ்சாங்கன்னா அந்த 16 லிங்கத்துக்கு பக்கத்துல வைக்கிற விரியாத பூவும் ஒவ்வொன்னா தானா விரியும். ஏப்பா சித்தார்த், ஏற்கனவே இவங்க சொன்னதை நம்ப முடியாம இருக்கு. இப்ப இவங்க சொல்றதை சுத்தமா நம்பவே முடியலையேப்பா. என்னப்பா இப்படி பேசுறீங்க? போன பூஜையில மணிகர்ணிகா என்ன சொன்னாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சர்வ தம்பனம், சுக்ல தம்பனம், ஆயுத தம்பனம், மிருக தம்பனம், ஜல தம்பனம், தேவ தம்பனம், சர்ப்ப தம்பனம், என் கையில இருக்கிற அக்னி தம்பனம்னு மொத்தமா 8 தம்பனமும் சாத்தியம்தான். ஆமா, மணிகர்ணிகா சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. தாத்தா, சிவனடியார்கள் எப்பவுமே நினைச்சதை சாதிக்கிற மனப்பான்மையோட இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல நாங்களும் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க பாட்டை கேட்டு பாம்பு வந்து திரும்பவும் விஷத்தை உறிஞ்சு எடுத்துட்டு போயிருக்குன்னு. அந்த மாதிரி சக்தி பெற்றவங்க இப்பவும் இருக்கதானே செய்யறாங்க. ஆமா தாத்தா, நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நம்பித்தான் ஆகணும்னு தோணுது. தாத்தா, சிவனை கும்பிடுறவங்களுக்கு அஷ்டமா சித்திகளும் கைகூடும்னு சொல்லுவாங்க. சரியா சொன்ன ராணி. அதுல ஒண்ணுதான் இப்ப நான் உங்க எல்லாருக்கும் காமிக்க போற விஷயம். நல்ல விஷயங்களை நீ நிறைய தெரிஞ்சு வச்சிருக்க ராணி. ரொம்ப சந்தோஷம். சரி, இந்த லிங்கத்துக்கு பக்கத்துல அந்த விரியாத பூக்களை வைங்க. ஈசனே போற்றி போற்றி. ஹம் யம் ரம் வம் லம் ஹம் யம் ரம் வம் ஹம் யம் ரம் வம் லம்.
ஏன்பா சித்தார்த், சொன்ன மாதிரியே நடக்குதுப்பா. ஆமா தாத்தா. ஐயோ, என்ன நடக்குதுன்னே புரியலையே. ராணி அந்த புகையை சுவாசிச்சுட்டா, அதுக்கப்புறமும் ஒண்ணு நடக்கல. அதுக்கப்புறம் அத்தை ஏற்பாடு பண்ண அந்த பொம்பளை பாய்சன் கலந்து தண்ணியை கொடுத்திருக்கா. அப்பவும் எதுவும் நடக்கலையே. இல்ல இல்ல, இதுக்கு மேல நான் இங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேனா ஒண்ணுமே வேலைக்காகாது. போறேன், நானே போறேன். வாயுபூதத்தோட ஆசீர்வாதம் பரிபூரணமா உன் வயித்துல இருக்க குழந்தைக்கு கிடைச்சிருக்கு ராணி. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் வாசிச்ச இந்த நாதஸ்வர இசை காத்தோட காத்தா கலந்து நீ சுவாசிச்சதுனால உன் வயித்துல வளர்ற அந்த குழந்தைக்கும் அது போய் சேர்ந்திருக்கு ராணி. அந்த குழந்தைக்கு ரொம்ப பெரிய அற்புதமான ஒரு விஷயம் இங்க நடந்த பூஜை மூலமா கிடைச்சிருக்கு. என்னத்த சாமியார் கொடுத்த சாம்பிராணி புகையை போட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் எதுவுமே நடக்கலையே. அத்த, என்னாச்சு? அத்தை எதுவும் சொல்லாம நிக்கிறாங்க. ஏய், அத்தை கொடுத்த பாய்சனை தண்ணியில கலந்து ராணிக்கு கொடுத்தியா இல்லையா? ஏய் ஏய் ஏய், இங்க பாரு. ஐயோ, என்ன சுத்தி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. கிட்டிஸ்க்காவது ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்கலாம்.